விகடன் பத்திரிகைக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றம் சார்பாக நாகை மாவட்ட செயலாளரான ராஜேஸ்வரன் அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அதில் விகடனுக்கு தங்களது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக திடீர்னு தலைவரோட ரசிகர்கள் விகடனுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சத்யநாராயணன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற முன்னாள் மாநில தலைவர். அவருக்கு சிறுநீரக சிகிச்சை காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு வாரத்துக்கும் மேலாக அவர் மருத்துவமனையில் தான் இருக்கார். அவர் விரைவில் குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. இது பற்றி செய்தி வெளியிட்டிருக்கிற விகடன் உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் அந்த செய்தியில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் தலைவரோட ரசிகர்கள் விகடனுக்கு கண்டன குரல் எழுப்பிட்டுருக்காங்க. விகடனில் அந்த செய்தி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சத்யநாராயணன் அவர்கள் ரொம்பவே தவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு சில ரஜினி ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரிடம் பல வருடங்களாக எதுவுமே பேசுகிறது கிடையாது. அவரை மன்றத்தில் இருந்து நீக்கிட்டாங்க. அதனால் தலைவரோட உதவியை நாடி இப்போது அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை ஒரு முறை பார்த்து அவரிடம் நலம் விசாரித்தாலே அவர் குணமாயிருவார் அப்படின்னு மன்ற நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விகடனில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உதவலை அப்படிங்கிற மாதிரி விகடனில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு முன்னதாக அவரை மன்றத்தில் இருந்து விடுவிக்கும் போது சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய தொகை கொடுத்து அவர் லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு எல்லாமே பண்ணி தான் விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதே விகடனில் இதே ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ உதவலை, ஏன்னா ரஜினி சார் ரொம்ப நாளாக இவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது அப்படின்னு தான் தலைவரோட ரசிகர்கள் இப்போது விகடனுக்கு கண்டன குரல் எழுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சக்தி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்தே அவருக்கு எப்படி இருக்குது, என்ன ஏது, என்ன சிகிச்சை போகுது, அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகுது எல்லாத்தையுமே கொடுத்து உதவிட்டு தான் இருக்காங்க. தினசரி நலம் விசாரிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது பற்றி விகடனில் தவறான செய்தி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு தான் நாகை மாவட்ட செயலாளரே அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. நம்ம கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். தலைவர் சக்தி அவர்களுடைய நலம் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, அவருக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத தந்தி டிவி செய்தியில் கூட அதை வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்த விகடன் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுது. தலைவர் சக்தி அவர்களை பற்றி பேசிய பழைய வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள். தலைவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். சக்தி ஏதோ நான் எடுத்துட்டேன், தூக்கிட்டேன், மண்டலத்தில் வச்சுட்டேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களுடைய நண்பர் எப்போவே கூட இருப்பா. உடம்பு சரியில்லை, அவன் ஓய்வு எடுக்கிறோம். காந்திக்கு இருந்த மாதிரியே சத்யநாராயணப்பா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். தலைவர் பேசினதை இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க. அன்றைய கால ரசிகர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சக்தி அவர்கள் எவ்வளோ ஒரு பம்பரமாக வேலை செய்வார் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா எந்த ஒரு ரசிகரின் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரசிகர்கள் சார்பாக தலைவரின் சார்பாக அவர் போய் கலந்துக்கிட்டு நிற்பார். முன்னாடி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார். அதனால தான் தலைவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு தான் அவர் மன்றத்தில் இருந்து விடுவிச்சாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் ஏதோ பண்ணிட்டார், அதனால் இவர் கோவப்பட்டார் அப்படின்லாம் எழுதுவாங்க பத்திரிகையில். அவங்களுக்கு வேறு என்ன வேலை? ஸோ தலைவரே சொன்ன விஷயம் இதுதான். இப்படிப்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக சக்தி அவர்களுக்கு உதவி செய்யாமல் போவாங்க? விகடனில் பிழைக்கவும் ரஜினி பழிக்கவும் ரஜினி அப்படிங்கிறத சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எத்தனை அட்டைப்படங்களில் இவங்க தலைவரோட பேரை போட்டு தலைவரோட புகைப்படத்தை போட்டு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவை பைனரி போஸ்ட்டில் தான் வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.